எரேமியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போங்க. யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு, நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. இதை அவளுடைய சகோதரியாக யூதா என்கிற துரோகி கண்டாள். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாக யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாளே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தியானம் என்னன்னாங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் யூதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பாரமான வார்த்தையை இந்த இடத்துல பார்க்குறோம். இஸ்ரவேலை ஆண்டவர் அழைக்கும்போது சீர்கெட்ட இஸ்ரவேல் என்று சொல்லுகிறாங்க. யூதாவை ஆண்டவர் அழைக்கும்போது துரோகி ஆகிய யூதா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு போல ஆண்டவருக்கும் அவருடைய ஜனத்துக்கும் அந்த அன்பின் ஐக்கியம் இருந்தது. ஆனால் அவருடைய மனைவி போல இருந்த அந்த ஜனங்க, யூதா ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரம் 2 கோத்திரம், வடநாடு 10 கோத்திரம், தென்னாடு 2 கோத்திரம். இந்த 2 பிரிவுகளும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டாங்க. தன்னை விட்டுட்டு அந்நிய புருஷன்ட்ட போகிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரை மறந்து விக்கிரகங்களை தேட போயிட்டாங்க. அந்நிய ஜாதியாருடைய விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆண்டவருக்கு அவ்வளோ வேதனை. நம்ம வாசித்த பகுதியிலங்க 2 முறை ஆண்டவர் யூதாவை குறித்து சொல்லும்போது, இதை கண்டும் அவள் மனம் மாறவில்லை, இதை கண்டும் தன்னுடைய வேசித்தனங்களை விடவில்லை, இதை கண்டும் அவள் வாழ்க்கை மாறவில்லைன்னு சொல்லுகிறாங்க. எதை கண்டு சொல்றாரு ஆண்டவர்? இப்போ எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்றதுக்கு முன்னாலேயே இஸ்ரவேல் என்கிற அந்த 10 கோத்திரத்தை அசீரியா ராஜா மூலமா ஒன்றுமில்லாம ஆக்கிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்ங்கிற ஜனங்களே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த 10 கோத்திரங்கள் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. அவர்களுக்கு அந்த நாட்டில் சமாதானமே இல்லாமல் போயிடுச்சு. யூதா மாத்திரம் கொஞ்சம் மீந்து இருக்கிறது, கொஞ்சம் அவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வாசித்த பாதியில் யோசியா ராஜாவின் நாட்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ யோசியா ராஜாவின் நாட்களில் யூதா ஜனங்க மீதம் இருக்கிறாங்க. யோசியா ஒரு நல்ல ராஜா, ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்குள்ள மாற்றத்தை ஆண்டவர் பார்க்கவில்லை. ஆண்டுடைய கம்ப்ளைண்ட் இந்த இடத்துல என்னன்னாங்க, தங்க கண் கூட கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகத்தை தேடி போன தங்களுக்கு மேலே இருந்த அந்த 10 கோத்திரத்தால் நியாயம் தீர்ப்படைத்ததை பார்க்குறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக நடந்து சிதறடிக்கப்பட்டதை இந்த 2 கோத்திரத்தார் பார்க்குறாங்க. பார்த்தும் அவங்க லைஃப்பில் என்ன வரல? மாற்றம் வரலை. அதுதான் ஆண்டுடைய வேதனை இந்த இடத்துல. அதனால தான் நீங்கள் 11வது வசனத்தில் வாசிப்போமாங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதி உள்ளவள் ஆக்கினாள். அவங்க பரவாயில்ல அப்படிங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பரவாயில்ல, ஆனால் யூதா ஜனங்கள் இன்னும் ரொம்ப மோசம் போகிறாங்க. ஏன் அப்படி செய்கிறாருன்னா, கண்ண முன்னால நியாய தீர்ப்பை பார்க்கிறாங்க, கண்ண முன்னால தேவனுடைய கோபம் வந்ததை பார்க்கிறாங்க, தங்க கண்களுக்கு முன்பாக ஜனங்க சிதறடிக்கப்பட்டதை பார்க்கிறாங்க. பார்த்தும் அவங்களுக்குள்ள என்ன வரல? மனம் திரும்புதல் வரவில்லை. அது ஆண்டுடைய வேதனை. இப்போ எனக்கும் உங்களுக்கு கூட நீ காலையில் ஆண்டுடைய வார்த்தை என்ன வருகிறதுனா, நம்ம கண்ணை முன்னால நிறைய ஆண்டுடைய பிள்ளைங்க நியாயந்தீர்க்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். எதிர வித்தியாசம் இருக்குன்னா, மற்றவங்க தப்பு செய்வாங்க, அந்த தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அந்த தவறை சந்தோஷமா அவங்க செய்வாங்க. அந்த தவறுனால வருகிற நன்மைகள் போல அவங்க நினைக்கிற காரியங்களை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் ஆண்டுடைய பிள்ளை தப்பு செய்யும்போது அந்த தப்புக்கு ஆண்டு அவ்வளோ ஈஸியாக அவங்களை விட மாட்டார். அந்த தப்பு திருந்தி மனம் திரும்புவதற்காக
அந்த தவற மற்றவங்க செய்வாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆண்டுடைய பிள்ளைங்க செய்யும்போது அதுக்கு சிச்சை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ கண்ண முன்னால ஒரு தேவ பிள்ளை சிச்சிக்கப்பட்டதை, நியாய தீர்ப்படைந்ததை இன்னொரு பிள்ளை பார்க்கும்போது அதை பார்த்து அவங்களுக்குள்ள என்ன வரணும்? மாற்றம் வரணும். இதுதான் ஆண்டுடைய தீர்மானம், ஆண்டுடைய திட்டம். இப்போ நம்ம சபைகளில், நம்முடைய சமுதாயத்தில், ஆண்டுடைய பிள்ளைங்க நடுவில் ஒரு சிலர் நியாய தீர்ப்படைகிறத பார்க்கிறோம். ஒரு சில குடும்பத்தில் கர்த்தருடைய கோபம் வந்ததை பார்க்கிறோம். எதுக்காக ஆண்டவர் இதை செய்தாரு? அதை பார்த்து நமக்குள்ள என்ன வரணும்? மனம் திரும்புதல் வரணும். அடுத்து நீயும் மனம் திரும்பணும்னா உனக்கு இதுதான் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளும்படியாய் இந்த மாதிரி வழிகளை, ஒரு சில சம்பவங்களை நம்மளை ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். ஒரு சில காரியங்களை நமக்கு முன்னால நடக்க வைக்கிறார். ஒரு சிலரை ஆண்டவர் சாட்சியா வைக்கிறார். அதை கண்டும் நம்ம மாறலங்கும் போது ஆண்டுடைய வேதனை. அதுதான் இந்த இடத்துல ஆண்டுடைய கம்ப்ளைண்ட். என்ன கண்டாங்க? 3 காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது பாருங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனன் வரும்போது 10 கோத்திரத்தார், யூதா ஜனன் வரும்போது கீழே தென்னாட்டில் இருந்த 2 கோத்திரத்தார். 3 வார்த்தை கவனிப்போம் பாருங்க. நம்ம வாசிச்ச பகுதியில், யோசியா ராஜாவின் நாட்களில் கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். தன்னுடைய ஜனங்க கர்த்தரை மறந்து வேற அந்நிய தெய்வங்களை வணங்குகிறத ஆண்டுறீங்க வேசித்தனம், விபச்சாரம் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரை வச்சாலும் அது விபச்சாரம், அது வேசித்தனம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முந்தின அதிகாரத்துக்கு வாங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். எரேமியா 2:6, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள்? கர்த்தரை விட்டுட்டு மாயையான ஒரு விக்கிரகத்தை அவங்க நம்பி போறாங்க. ஆண்டவர் வேதனையா கேட்கிறாரு, என்கிட்ட என்ன நீங்க அநியாயம் கண்டீங்க? 11வது வசனம், 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். ஆண்டவருடைய வேதனை பாருங்க. 2:11, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். ஆண்டவர் வேதனையா சொல்றார், எந்த ஜாதியும் என்ன பிரச்சனை வந்தாலும் தங்க தெய்வத்தை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்தை என்ன செய்ய மாட்டாங்க? வணங்க மாட்டாங்க. ஆனா ஏன் ஜனமோ நான் மகிமையுள்ள தேவனா இருந்தோம் விக்கிரகத்துக்காக என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க மாற்றிட்டாங்க. 13வது வசனம் அதே அதிகாரத்துல, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். வேதனையா என்று சொல்றாரு, நான் ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி, என்னை விட்டுட்டு என்னுடைய இடத்துல ஒரு தொட்டியை வச்சுக்கிறாங்க. அந்த தொட்டி கூட நல்ல தொட்டியான்னு கேட்டா அது வெடிப்புள்ள தொட்டி. இப்போ ஜீவ தண்ணீர் நதி ஏசப்பா, அவருடைய இடத்துல ஒரு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி கொள்ளுகிறாங்களே என்று வேதனைப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இது சொல்லுகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு விக்கிரகத்துக்கு பின்னால போனதை யூதா ஜனங்க என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. 1. 2வது எரேமியா 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 7வது வசனத்துல ஆண்டவர் வேதனையா சொல்ற ஒரு வார்த்தை, அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். 1ஆம் வசனம் கூட பாருங்க, அதுலேயே 3ஆம் வசனம், ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அத்தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது, இந்த யூதா ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில என்ன பார்க்கிறாங்கன்னா, இப்படி விரோதமா கர்த்தருக்கு பிரியமில்லாம நடந்திருந்தோம், ஆண்டவரை வேதனைப்படுத்தியிருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, அநேக நேசரிடத்துல நீ போன, அநேக விக்கிரகங்களை தேடி போன, ஒரு விக்கிரகம் திருப்தி ஆகல, ஒரு தேசத்தின் விக்கிரகம் திருப்தி ஆகல, இன்னொரு தேசத்தின் விக்கிரகத்தை நாடி போகிற, அவங்களுக்கு கோயில் கட்டுகிற, பலிபீடம் கட்டுகிற, வேதனைப்படுகிறாரு. இப்படி மோசமான ஜனமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி வா என்று அவங்களுக்கு என்ன செய்கிறாரா? அழிக்கலையா ஆண்டவர்? அவங்கள கோபம் கொள்ளலையா? அதுக்கு பதிலா மனம் திரும்பு, நீ திரும்பி வா என்று சொல்லி ஆசையா கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அழைக்கிறத யூதா என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. பாவம் செய்ததை பார்க்கிறாங்க,
பாவம் செய்தும் அழிக்கப்படாம தேவன் அவங்களுக்கு நாட்களை கூட்டி கொடுத்து ஊழியர்களை அனுப்பி சூழ்நிலைகளை அனுப்பி மனம் திரும்பு என்று சொல்லதையும் அவங்க என்ன செய்யறாங்க பார்க்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது. மூன்றாவதாக அதே 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவருடைய சகோதரி ஆகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள், இதை நான் கண்டேன். மூன்றாவது ஆண்டுடைய வேதனை என்னன்னா, யூதா ஜனங்க என்ன பார்க்கிறாங்க? அவங்களுக்குள்ள பாவம் செய்ததை பார்க்கிறாங்க. இரண்டாவதாக பாவம் செய்த போது கர்த்தர் தண்டிக்காம மனம் திரும்பும்படி அழைப்பு கொடுத்ததை பார்க்கிறாங்க. மூன்றாவதாக அவங்க மனம் திரும்பாம போனதுனால தேவன் அசீரியா ராஜாவை அனுப்பி இந்த தேசமே ஒண்ணும் இல்லாம போக பண்ணிட்டாங்க. டோட்டலி தேசம் அப்படி பாழும் வனாந்திரம் ஆனதை கண்கூடா பாவத்து நிமித்தம் நியாய தீர்ப்பு வந்ததை கண்கூடா பார்க்கிறாங்க. இதை பார்த்துட்டோம். அவனுடைய வேதனையை நம்ம வாசிச்ச பகுதியில இதை கண்டும் துரோகியான யூதா என்ன செய்யல? மாறல. அப்ப நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நிறைய நியாய தீர்ப்புகளை பார்க்கிறோம். பாவம் செய்கிறவர்களை பார்க்கிறோம். பாவம் செய்கிறவர்கள் ஆண்டு தண்டிக்காம வாய்ப்பு கொடுக்குறாங்க. மனம் திரும்புங்க. ஒரு சின்ன அடி கொடுத்து, சின்ன விபத்து கொடுத்து, சின்ன இழப்பு கொடுத்து மனம் திரும்புங்கன்னு ஆண்டு சொல்லுகிறத பார்க்குறாங்க. அவங்க மனம் திரும்பவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில் வேற வழியே இல்லாம கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அந்த வீட்டில் வருகிறத பார்க்குறோம். இதை ஏன் நம்மளை பார்க்க வைக்கிறார்? ஏன் நம்மை கேட்க வைக்கிறார்? இந்த மாதிரி செய்திகள் நம்ம கண்களில் பார்க்கிறோம், காதில் கேட்கிறோம். ஏன் இதை செய்கிறார்? நம்மகிட்ட ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறார்? 3 காரியங்களை இந்த பகுதியில் பார்க்கிறோம். 3 காரியங்களை பார்க்கிறாங்க. கண்டும் இவங்க என்ன செய்யலை. நம்மகிட்ட ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறாரு? முதல் காரியம் ஆண்டு எதிர்பார்க்கிறதுன்னு நம்ம வாசிச்ச 1ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியை யூதா என்கிற துரோகி பயப்படவே இல்லை. அப்ப ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற ரெஸ்பான்ஸனை இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஆண்டவரை குறித்து என்ன வரணும்? பயம் வரணும். பாவத்தை கவனிக்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து மனம் திரும்பாம போயிட்டே இருந்தா ஆண்டவர் தண்டிக்கிறவர். இந்த பயம் நமக்குள்ள என்ன செய்யணுமோ வரணுமா? ஏன் நம்மளை காண வைக்கிறாரு? நமக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குவதற்காக. ஆதி இல்லைங்க, இந்த அனனியா சப்பீராள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கணவனும் மனைவியும் இணைஞ்சு ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு விரோதமா போய் சொல்லுகிறாங்க. இணைஞ்சு செய்யறாங்க, இணைஞ்சு வஞ்சித்து வைக்கிறாங்க, இணைந்து கர்த்தருக்கு முன்னால வந்து நடிக்கிறாங்க. 2 பேரும் இணைஞ்சு செய்யறாங்க. வசனம் சொல்லுது தேவனுடைய கோபம் வருகிறது. 2 பேரும் கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்யறாங்க? செத்து போறாங்க. கணவன் மரிச்சு போறாங்க. கணவன் மரிச்சு போன அந்த மனைவிக்கு கூட அறிவிக்கல. மனைவிக்கும் தெரியாம கணவனை கொண்டு போய் வாலிபர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்தது 3 மணி நேரம் கழிச்சு சகோதரி வருகிறாங்க. ஒன்றும் தெரியாதவளை போல வருகிறாங்க. அப்போ இவரு கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவுத்துக்கு தானா விற்றீங்கன்னு செய்யட்ட போது அவ்வளோ ஆமான்னு சொல்லி சொல்லுகிறாங்க. உடனே தேவனுடைய கோபம் வருகிறது. அதே இடத்துல மனைவியை சப்பீராலும் மரிச்சு போறாங்க. இது ஆண்டு என்ன செய்தாருன்னா, அந்த பகுதியில ஆண்டு என்ன எதிர்பார்த்தாரு பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. யாரை குறித்து? கர்த்தரை குறித்து. ஆண்டரை குறித்து ஒரு பயம் என்ன செஞ்சுச்சா? உண்டாக ஆரம்பிச்சிச்சா. இன்னைக்கு நிறைய தடவை நம்ம துணிகரமா பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன இல்லை, நமக்கு இல்லாம போயிரு. அவர் கவனிக்கிறார், வேதனைப்படுகிற மனசு கஷ்டமாகுது. இந்த உணர்வு இல்லாம போறதுனால துணிகரமா என்ன செஞ்சிடறோம்? நம்ம பாவம் செய்து விடுகிறோம். அப்ப ஆண்டு எதிர்பார்த்தது என்ன? ஒரு பாவத்தை பார்க்க வைக்கிறார், நியாய தீர்ப்பை பார்க்க வைக்கிறார். என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அதுக்கு ஒரு பயம் நமக்கு தேவை. இது அழகா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்க பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பட்சபாதம் இல்லாத தேவன் அவங்க லைஃப்ல நியாய தீர்ப்பு கொடுப்பாருன்னா எனக்கும் நியாய தீர்ப்பு வர முடியும் என்பதை உணர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில நீங்க பரதேசிகளா இருக்கிறீங்க, பரதேசிகளா தங்குகிற அளவு பயத்தோடு என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? இந்த மாதிரி சம்பவங்கள் நான் பார்க்கிறேன் கேட்கிறேன் வரும்போது எனக்கு கர்த்தருக்குரிய ஒரு பயம் எனக்கு தேவை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1.
இரண்டாவதாக மறுபடியும் அந்த எரேமியா 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 8ஆம் வசனம் 9வது வசனம் வாசிப்போம். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரி யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள், இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று, கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். இரண்டாவது ஆண்டவர் வேதனையா சொல்லுகிறது என்ன, இதை கண்டும் இவள் அதே பாவத்தை இன்னும் மோசமா என்ன செய்கிறாங்களா. ஆண்டவர் பாரம் என்ன, ஒரு காரியத்தை என்ன பார்க்க வைக்கிறாருன்னா, அந்த பாவத்தை நான் திரும்பி என்ன செய்யக்கூடாது, எச்சரிப்படையணும். அந்த பாவத்தை செய்ததுனால அவங்களுக்கு நியாய தீர்ப்பு, அந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாம நடந்ததுனால அந்த குடும்பத்துல அழிவு. இதை பார்க்கிற நான் என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, மறுபடியும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில வந்த 5 பாவங்களை ஆண்டவர் குறிக்கிறார். 5 பாவங்களை குறிக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க முற்பிதாக்கள் அதை சொல்லுகிறாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6-11 வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருப்பீர்களாக. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. மறுபடியும் அவனுடைய வார்த்தை என்ன, அது போல நீங்க என்ன செய்யாதீங்க, இச்சியாதீங்க. அது போல விக்கிரக ஆராதனை பண்ணாதீங்க, அது போல வேசித்தனம் பண்ணாதீங்க, அது போல தேவனை பரீட்சை பாராதீங்க, அது போல முறுமுறுக்காதீங்க. அப்போ ஒரு காரியத்தை பார்க்க வைக்கிறாருன்னா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன, அந்த பாவத்தை செய்யாதபடி நம்ம என்ன செய்யணும், விலக்கி கொள்ளணும். ஆனா ஆண்டவர் வேதனையா இந்த இடத்துல சொல்றாரு, கண்ண முன்னால இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சு சிதறடிக்கப்பட்டதை கண்டிருந்தோம், அதே பாவத்தை இன்னும் அதிக டிகிரியில் என்ன செய்யறாங்க, என் ஜனங்க செய்யறாங்க. இப்ப நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, இன்னைக்கு காலையில ஒரு காரியத்தை பார்க்கிறோம்னா நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகி அதுல விலகுகிறவர்களா நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிற. மூன்றாவது ஆண்டுடைய வேதனையான கம்ப்ளைண்ட் என்னன்னாங்க, அதுல எரேமியா 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் பாருங்க. இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாளே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனமும் வாசிப்போம். 12 வாசிப்போம். நீ வட திசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். 13வது வசனம். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஆண்டவர் பேசுறாரு என்ன பாரமா, இந்த சூழ்நிலைகளை பார்த்த நம்ம மனம் திரும்பணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதில் என்னத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒத்துக்கோ, பின்பு என் பக்கமா என்ன செய், நீ திரும்ப ஆரம்பி. பாவத்தை ஒத்துக்கொண்டு, நமக்கு முன்னால ஒரு சிலர் அந்த பாவத்தை செஞ்சு நியாய தீர்ப்பு அடைந்ததை பார்க்கும்போது எனக்குள்ளே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன, நீயும் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற ஒத்துக்கொண்டு அந்த பாவத்தில் இருந்து விடுதலையாகி ஏன் பக்கமா நீங்க திரும்புங்க வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்கள் இந்த சத்தியத்தை ரொம்ப அழகா ஆண்டவர் பூமியில இருக்கும்போது அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு ஆண்டவர் அவங்களை எச்சரிக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, வாசிப்போம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான்.
அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்ப ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் என்ன தன்னுடைய ஜனங்களுக்குள்ள? நாங்கள் இந்த தவறு நாங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆண்டவரை, இப்படியே நீடிச்சுட்டா எங்களுக்கும் நியாய தீர்ப்பு வந்துடும், மனம் திரும்புகிறோம், எங்களை மன்னிங்க, மனஸ்தாபத்தோடு கர்த்தர் பக்கமா திரும்பணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா வேதனை என்ன ஆண்டவர் சொல்லாரு, என் ஜனம் இன்னும் மோசமா போயிட்டாங்க, இன்னும் துரோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்மை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன? நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எத்தனையோ சாட்சிகளை கண்ணு முன்னால பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு பிரியமில்லாம செஞ்சு ஆண்டவர் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தும் கீழ்ப்படியாம போய் அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். பார்த்து நம்ம லைஃப் இன்னைக்கு என்ன ரெஸ்பான்ஸாக இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வர்றோம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுன்னு அதை பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம இன்னும் பயந்து அவர் பக்கமாக நம்ம வரணும். அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. செய்து கொண்டிருப்போம்னா ஒத்துக்கொட்டு மனம் திரும்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குற. திரும்பி திரும்பி இந்த பகுதியில் ஆண்டோடைய அன்பை பார்க்கிறோம். திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வந்தா நீ நிலைத்திருப்பாய், திரும்பி வந்த தேசத்துல நீ உன்னை நிலைத்திருக்க பண்ணுமே. நம்ம கூட நீ காலையில் ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. நமக்கு முன்னால நடக்கிற சம்பவங்கள், கேள்விப்படுகிற நியாய தீர்ப்புகள் என்கிட்ட கர்த்தர் விரும்புகிற மாற்றத்தை கொண்டு வரட்டும். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டுடைய வார்த்தை என் பக்கமா வருகிறது. ஒரு சில நியாய தீர்ப்புகளை நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நடுவில், ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவனுடைய கரம் கடினமாய் வருகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதை பார்த்துட்டு அதை கண்டும் அதே தவற மறுபடியும் செய்கிறவர்களா இல்லாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அந்த பாவத்தை செய்யாம விலகவும், செய்து கொண்டிருந்தா ஒத்துக்கொண்டு மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பவும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை சும்மா என் பக்கமா வரல. ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்ம கண்களில் கண்டும் அதே பாவத்தை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களை விட இன்னும் மோசமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறாரு. வேண்டாம் மகனே, மகளே, வேண்டாம் மகளே, மனம் திரும்புவாயா, மனம் திரும்புவாயாங்கிற அவனுடைய சத்தம் என் பக்கமா வருகிறது. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, உங்க பாதத்துக்கு ஓடி வருகிறோம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட இந்த அன்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க கண்களுக்கு முன்னால தேவ பிள்ளைங்க, ஊழியர்கள் பாவம் செஞ்சு நீங்க வாய்ப்பு கொடுத்தும் மனம் திரும்பாம தொடர்ந்து நீடிச்சதுனால ஆண்டவரே சடுதியில அழிவு வந்ததை எங்க கண்ணு முன்னால ஒரு சில சாட்சிகளை நீங்க பார்க்க வைக்கிறீங்க, கேட்க வைக்கிறீங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள மாற்றங்களை உண்டு வரணும்னு நீங்க எதிர்பார்த்து தான் செய்றீங்க ஏசப்பா. நாங்களோ உமக்கு பயப்படாம அதே பாவத்தை ஒருவேளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம்னா நீ காலையில மறுபடியும் அன்பின் அழைப்பு வருகிறதப்பா. ஒத்துக்கோ, மனம் திரும்பு, மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடு. உங்க அழைப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தை என் பக்கமா வருகிறதோ ஒப்புக்கொள்ளுகிறோம். கிருபையா எங்களை மன்னிங்க. அதே பாவத்தை செய்யாம இருக்கிற எங்களுக்கு பலன் தாங்க. அந்த பாவத்துக்கு நோ சொல்ல உதவி செய்யுங்க. செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி உங்க பாதத்துல சரணடைய எங்களுக்கு கிருபை கொடுங்க. வார்த்தை எங்க பக்கமா வந்ததற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.